மார்கழி மாசத்துல அதாவது உதிரி உதிரியா வாழை இலையில இந்த கோயில் பிரசாதமா கொடுப்பாங்க. அந்த டேஸ்ட்ல தான் இன்னைக்கு நான் செய்ய போறேன் புளிச்சோறு. புளிச்சோறுக்கு மசாலா ரெடி பண்ணணும். 2 ஸ்பூன் முழு மல்லி, 1 ஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூனை விட கம்மியா மிளகு, 10 வரமிளகாய், வெந்தயம், வேர்க்கடலை இது எல்லாமே 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் ஒரு கையளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாடியில பவுடர் ஆக்கிக்கலாம். இப்போ அரைச்ச பவுடர்ல நம்ம கையளவு புளியை சேர்த்து இந்த மாதிரி நைஸா அரைச்சாச்சு. இப்போ புளி ரைஸ் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. 1/2 kg ரைஸ் எடுத்து தண்ணியில ஊற போட்டிருக்கேன். இப்போ புளி ரைஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். அகலமான குக்கர்ல 1 குண்டு கரண்டி நல்லெண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் கடுகு, கடலப்பருப்பு, வேர்க்கடலை, வரமிளகாய் இது எல்லாமே எண்ணெயில நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் கூடுதலா சேர்த்துக்கோங்க. எண்ணெயில நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை, நம்ம அரைச்ச மசாலா இது எல்லாமே நல்லா எண்ணெயில வதக்கணும். எண்ணெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலா சேர்த்துட்டு நான் அரைச்ச மசாலா எல்லாமே போடல. புளிப்புக்கு தகுந்த மாதிரி மசாலாவை கூட குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் ரைஸுக்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றுவோம்ல, அதே தான் நான் வந்து சேர்த்திருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் ரைஸை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக வேணும்னா ஒரு சின்ன பீஸ் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர்ல ஒரு விசில் போட்டால் சூப்பரான ரொம்ப உதிரியான புளி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு.